என்னமோ மண்டபத்துக்கு வந்து கிஃப்ட் தர மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் பண்றது. வாங்க 2 பேரும் கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. நேற்றே வந்து வீடியோவில் நான் விஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்னதாக ஒரு குட்டியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. கேக்லாம் வெட்டி. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மட்டும் வெறும் விசின்னு போவோமா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய சைஸ்ல சர்ப்ரைஸாக பெரிய பார்சலாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் அதை எடுத்துகிட்டு போனால் கூட இது ஒன்றுமே இல்லை, நம்மளை ப்ராங்க் பண்ணதை எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க சொல்லிட்டு அவங்களே நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அது உள்ளே இருக்குது. ஆனால் அந்த டைம் வந்து அவங்க வெட்டிங் டேக்கு நாங்கள் சாரீ அதாவது அப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாலும் தான் பிளான் பண்ணோம். அப்படியே எடுத்தாலும் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் நாங்கள் புடவை எடுத்தோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவிழா வந்து அதுக்கும் எடுத்திருக்காங்க. அதனால இருக்கிறதே நம்ம எதுக்கு எடுத்துறோம், இல்லாத ஒன்று எடுத்து தந்தா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. எப்பயுமே எடுத்தது வந்து அவங்களுக்கு போர் அடிச்சது நமக்கு போர் அடிச்சிடும் சார். வீட்டில் எதுவுமே இல்லை, இந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தேன். எந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. சரி அதையே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கிட்டு வந்துருவா. தூக்கிட்டு வாங்க. சரி வெயிட் பார்சல் வச்சு நீங்களே கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும்னு. ஆமா, ஆனா வீடியோ எண்ட்ல கண்டிப்பா காட்டிடுவோம். அது அங்க போயிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுத்து ஓபன் பண்ணி காட்டிட்டு தான் இன்னைக்கு வீடியோல காட்டுறோம். சரி போலாமா? சரி எடுத்துட்டு வந்துறேன். ஃபர்ஸ்ட் பார்சல் எடுத்துட்டு வாங்க. நான் சரண்யா பார்சல் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா பாருங்க, சரண்யா ஆயிட்டு இருக்கும் போல பார்சல். ஆமா, வெறும் அட்டை வீட்டா தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஸோ அங்கே போயிட்டு அவங்க கையில் அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். சர்ப்ரைஸ் கிஃப்ட், அதனால இப்போ நம்மளால சொல்ல முடியாது, காட்ட முடியாது. கஷ்டப்பட்டு பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, இதை தூக்கிட்டு போனாலே ரோட்ல இருக்க எல்லாம் பார்ப்பாங்க, என்னடா இது இவ்வளோ பெரிய கிஃப்டா போகுது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே திங்க் பண்ணுவாங்க. நானுமே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அம்மா அப்பா பார்க்கலாம், அவங்க ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீ தான் போனோம் கேமராமேன், நீ தான் கரெக்டாக கேப்சர் பண்ணணும் எல்லாத்தையும். சரி ஓகே, கண்டிப்பாக. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, மறு கூட இருப்பது தனியாக பிடிச்சிட்டு இருக்கிறேன். சரி பார்த்து கீழே போட்டு உடச்சிட போகிறீங்க. சரி போகலாமா? போயிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வெட்டிங் டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்ட்டு போயிட்டு பார்க்கலாம். சரி, இன்னும் எதுவும் பிளான் இல்லை, இது வரைக்கும் என்ன பிளான் தெரியல. அங்கே போயிட்டு பார்க்கலாம். என்ன சனியா கண்ணை கட்டிட்டு ஊட்டி விட்றீங்க? என்ன ஃப்ளேவர்னு கண்டுபிடிக்கணுமா? என்ன ஃப்ளேவர் அது? ரோஸா? நல்லா இருக்கா? வேற என்ன ஃப்ளேவர் இருக்கு? இது என்ன ஃப்ளேவரு? பாலா? பன்னீர், சப்ஜா, இது என்னது? அது போட்டு செஞ்சா ஆனா அதுல வந்து ஃப்ளேவர் வேற. என்ன ஃப்ளேவர்? சங்குப்பூ. இன்னும் இருக்கா? வர வெள்ளை வெள்ளையா இருக்கு. இதான் பால். அதுக்கு கொஞ்சம் இப்படி போகுது. அதுக்கு பால் பிடிக்காது. அப்புறம் ஆமா, உனக்கு தந்துனே இருப்பாங்க. அவ்வளவுதான், வீட்டுக்கு போ. பாரா இன்னொரு ஃப்ளேவர் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டியா? அதிகம் சிரிச்சா ரோஸ் மில்க். அவ்வளோதான். குடுக்குன்னு அங்கேருந்து ஓடியாந்து வண்டியை நிறுத்திட்டு வைக்க போரில் ஒழிச்சு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதெல்லாம் யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஆய நின்று ஒழிச்சு வை அப்படின்னாங்க. ஸோ மறைச்சி வச்சேன். ஆனால் ஜெயஸ்ரீ வந்து பார்த்துட்டா, தூக்கிட்டு உள்ளே போயிடலாம். சரி எடு, ஒழிச்சு வைக்கிற இடத்த பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ் போல. சர்ப்ரைஸ்னா இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது சரண்யா. ஐயோ, கிஃப்ட் கஷ்டப்பட்டு பேக் பண்ணனே. வேணா வேணா அழகத்தி தர கீசிக்கும். வைக்கப்பல மாதிரி வச்சு என்ன சர்ப்ரைஸ்
அதான் பெரிய சர்ப்ரைஸ். அதான் அப்ப வைக்கும் போதே பாத்துட்டீங்களா எல்லாருமே? ஜெயாவும் அப்பா மட்டும் பாத்துக்கிறாங்க. இல்ல நீ இதை வச்சுத பாக்கல, நீ வைக்கும் போது விழுந்து வந்தது பார்த்தேன். வைக்கிறதுல வைக்கிறேன், கேக்லாம் வெட்டிட்டு பிரிச்சு பார்க்கும்போது பாருங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுறன்ற பேரில் எதையோ பண்ணிவிட்டு அப்புறம் அம்மாவும் அப்பாவும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அம்மா பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. காட்டுற பாருங்க. ஆமாம், நாங்கள் எப்பயும் வர ஐநா கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோமே. வந்து சாமி கும்பிட்டு இப்போ உள்ளே போகிறோம், சாமி கும்பிட்டு வரலாம் சொல்லிட்டு. போகலாமா? போகலாம் வாங்க உள்ள. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் அப்பாவும் மேட்சிங் இதுதான் இன்றைக்கி அம்மாவோட வெட்டிங் டே அவுட்ஃபிட்டு. எப்படி சொல்லிட்டு சொல்லுங்க. 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம்மா, உண்மையாக 2 பேரும் சூப்பராக இருக்கீங்க. சரி. ரெடி ஆயிட்டீங்க போல. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. கட் பண்ண மாதிரி தான் சொல்லணும். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் போல. இப்போ பேக் சைடு 2 பேரும் ஒண்ணா பிடிச்சி விட்டுங்க. 2 பேரும் மூஞ்சி எப்படி காட்டுங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. கை தட்டுங்க. போதும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான். பாட்டு மட்டும் பல மாதிரி. ஓகே. இந்த வருஷம் இங்க பாருங்க. ஆமா, வளைஞ்சு இருக்கு. கேக் நல்லா இருக்கா சரண்யா? இருமா. பிளாக் ஃபாரஸ்ட்னால சனா சூப்பரா தான் இருக்கும். போட்டோ போஸ் கொடுங்கப்பா. எனக்கு கூட்டு ஒரு பார்த்தா முதல் மரியாதை அப்பாவுக்கு தான். அதுக்கு நீ என்ன பண்ணிடணும், 2 கையில எடுத்து 2 பேரும் கூட்டி இருக்கணும். எப்படி அப்புறம் லெஃப்ட் கை கொடுத்துட்டா எனக்கு என்னவாங்க, எதுக்கு இந்த ஒன்னொன்னா கொடுத்துட்டு வந்துடலாம். சரி ஓகே ஓகே. வாங்க 2 பேரும் கொடுங்க. போதே வெட்டிக்கலாம். ஓகே. அப்பதான் பெஸ்டா இருக்கும். என்னமோ மண்டபத்துக்கு வந்து கிஃப்ட் தர மாதிரி இருக்குது 2 பேரும் பண்றது. எங்கெல்லாம் ஒளி வச்சு வைக்க பொருளெல்லாம் வச்சு வரதா இருக்கு. ஆமா, பண்ண போறாங்க பார்க்கலாம். சரி பண்ணுங்க. என்ன கிஃப்ட் பாரு, வெயிட்டா தான் இருக்கு. நான் என்ன தெரியல. இந்த வெயிட் ஒரு ஆள் மட்டும் இந்த பக்கம் 4 செங்கல் இருக்கும், அந்த பக்கம் 3 இருக்கும், மொத்தம் 7 தான் இதுல பத்துச்சு. அதுக்கு மேல வைக்க முடியல. சரி வீடு கட்ட வரோம், நாங்க பாத்துக்கிறோம். பாத்தியா? சரி அன்பாக்ஸ் பண்ணுங்க. செக்கில வச்சிங்க. சரிப்பா, ஆமா கிடையாது. உட்காருங்க 2 பேரும். என்னைய விடுங்க, அம்மாவுக்கு பிரிச்சு ஹெல்ப் பண்றேன். போ பண்ணு. சரிங்க. இருங்கப்பா இப்படி பிக்காதீங்கப்பா. கிஃப்ட் வதுவோம். அது நீ எடுக்க மாட்ட, விடு. அது எங்க பார்த்தாலும் பிட்டு போட்டு வச்சிருக்கு. அப்படியே கிச்சிரு. அப்படிக்கிறீங்க நேராவே. அதே போட்டு நீ அவ்வளவுதான் போட்டுருக்கு. பட்டு தத்துங்க, இது பட்டாசு மாதிரி. அது வந்து அவ்வளவு டைட்டா அது நீட்டா கீச்சுறேன். சென்டர். ஐ முள்ள ஊத்தி கீச்சிரு பாரு, மேல் பாட்டுமா கீழீங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வாங்க. அவங்க யூஸ் பண்ற கேஸ் அடுப்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மனம் எதாவது தூக்க முடியுமா? ரொம்ப 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 டேமேஜ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஆமா, அதான் வீடியோல முன்னாடியே சொல்லிருப்போம். யூஸ் பண்ற அளவுக்கு தான் எடுத்து கொடுக்க முடியும். இது மேல வைக்கிறது எதுல உள்ள போகுமா? இருக்கு எல்லா அடியில இருக்கு. செட் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. அம்மா கேக்குறாங்க சாமியாவே. அம்மா ஜெய அம்மா அவளுக்கு கந்த சுடு. அது மூடுச்சே. நான் தப்பா மூடு.
எனக்கு அதிகமா இவ்வளவு ஜெயிச்சிரும் ஆமா ஆனா நான் ஏறிச்சோன்னே காலைல வந்து நாங்க கல்யாணம் ஜோடி இல்லையா அதனால என் பொண்ணு வந்து எனக்கு பால் காசு வந்து புது அடுப்பு வாங்கி கொடுத்துறாங்க ஆமா வந்து நான் செட் பண்ணி நான் பால் காசுறாங்க சரி சரி ஒண்ணா சேர்ந்து காசுறோம் 2 பேரும் காசுறோம் 3 பேரும் காசலாம் உங்களுக்கு 3 பேருக்காக தான் 3 பர்னர் வாங்கி இருக்குது ஆளுக்கு ஒரு அடுப்புல உட்காந்துங்க. நல்லா இருக்கா சரி சரி ரொம்ப நான் பிறந்ததுல இருந்து சரி எனக்கு நினைவு தெரிஞ்சிருந்து நாங்கள் வாங்கின கேஸ் அடுப்பு அதுதான். என்னது? ஆமா கேஸ் அடுப்பு சரி மாத்தந்தே கிடையாது. சன்யா பெருமிச்சு விடுறாரு அவரு. ஏன் சன்யா நீ அம்மா gift கொடுக்கும் போது எனக்கு gift கொடுத்துக்கிற நீங்க உன்னோட அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேலையை விட்டு வந்தாங்கன்னா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டீ போட்டு குடிக்க ஒரு டீ போடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகலாம். ஆனா இதுல 2 மணி நேரம் ஆகுது. சரிம்மா நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். என்னம்மா சாப்பாடு எப்படி இருக்க? அப்பா கை வாடணும் அப்படி என்ன எல்லாரும் கண்ணிலையும் ஆழ்ந்த கண்ணீர் வந்திருக்குமே. இல்ல மனோ கண்ணு ஏதோ சிமிட்ட மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருக்கா? நானும் சாப்பிடல. இன்னைக்கு சாப்பிடலாம் பார்த்தா எனக்கும் நாக்கில் எச்சு விடுது. நானும் ஒரு இலையை போட்டு உட்காந்துடுறேன். நான் வந்து குழம்பு வைக்கணும்னு சொன்னேன். அப்பா வந்து நீங்க வந்து குழம்பு வைக்காதீங்க நான் வந்து வைக்கிற சொல்லிட்டு அப்பா தான் வச்ச குழம்பு நீங்க. நல்லா இருக்கும். அப்பா குழம்பு வச்ச நாளா சாப்பிட்டுக்கிறேன். நீலாம் எனக்கு தனியாக சொல்லவே தேவை. நான் சாப்பாடு எப்படி இது? சூப்பரா இருக்கு. தர்ஷா சாப்பாடு எப்படி இது? ஐயோ வெக்கமாண்ணா. அது கறி சாப்பிடுறேன். சரி சாப்பிடுங்க நானும் சாப்பிட்றேன். சாப்பிட்டு வரேன். அம்மாவுக்கு வெட்டிங் டேக்கு வந்தோம் இல்லையா, அப்படியே அத்தை வீட்டுக்கு வந்தோம். அப்படியே வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கும்பாபிஷேகம். ஸோ ரொம்ப வருஷம் அது போன வருஷமே என் கல்யாணம் நாள் கும்பாபிஷேகம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் போன வருஷம் வைக்கல, இந்த வருஷம் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெட்டிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். பார்த்துருப்பீங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ பாடுபட்டு அவங்க எல்லாம் பார்க்குறா சொல்லிட்டு ஆனால் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அடுப்பு வந்து ஒரு அடுப்பு தான். இது வரைக்கும் நிறைய பேர் விட்டு நிறைய அடுப்பு மாற்றிருப்பாங்க. ஆனால் அந்த அடுப்பு எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்போ தான் நாங்கள் அடுப்பு வாங்கினோம். அந்த அடுப்பு அதுலேருந்து இன்னை வரைக்கும் அந்த அடுப்பு தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் வந்து பிரச்சனை அதில் வந்து சரியாக எரியாது, விட்டு விட்டு எரியும். ஆமாம் சீராக தான் வந்து இருந்தது. ஒரு சாப்பாடு ஆகிறதுக்கு ஒரு டக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க டீ போட்டு தரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்ககிட்ட சொல்லாமல் நானே ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கேஸ் வாங்கி வந்து கொடுத்துட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் வாங்கிட்டு போய் கொடுத்தோம். உனக்கு எப்படி இருக்கேன்? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா எந்த செலிப்ரேஷன் போனாலும் சரி அங்கே போய் கொண்டாடுறோம்னா எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் ரொம்ப சந்தோஷமே. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.